ட்ரூ பட்ஸ் S2. இது வந்து ட்ரூ பட்ஸ் S1 அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. அதோட சக்ஸஸர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன அப்கிரேட் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, வாவ், நல்ல ஒரு ஷைனியான சார்ஜிங் கேஸ். ஆனால் இதை மட்டும் மாற்ற மாட்டுறாங்க, வெறும் கேஸை மட்டும் மாற்றிடுவாங்க போல். அந்த இயர்ஃபோனில் அதே மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து LED இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. வேறு டைப் சி சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸு, அப்புறம் வந்து இதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ற கேட்டலாக் கொடுத்துருக்காங்க பெருசாக. இதுக்கப்புறம் வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல். ட்ரூக்கை பொறுத்தவரை உங்களை நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரீசெண்ட் டைமாக நம்ம போதும் அப்படின்ற அளவுக்கு நிறைய TWS லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இது பார்த்தீங்கன்னா பட்ஸ் S1 அப்படின்னு லான்ச் பண்ண TWSோட சக்ஸஸர் S2 அப்படின்றாங்க. இதில் என்ன அப்கிரேட் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆக்சுவல் மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைமாக மாதம் லான்ச் பண்ணுறாங்கல்ல, அதுலேருந்து இந்த TWS எடுத்துட்டு இந்த கேஸ் அண்ட் டிசைன் ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் மாற்றி புது மாடல் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்ககிட்ட கேட்டோம் அப்படின்னா நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாடல் லான்ச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி, இதில் என்ன அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா S1க்கும் S2க்கும் சேம் டிசைன், இந்த மாதிரி ஸ்லைடிங் டிசைன்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா இங்க ஸ்லைட் பண்றப்ப ஸ்லைட் சிங்க் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம ஸ்லைட் பண்றப்ப நம்மளோட மொபைல்ல ஆட்டோ கனெக்ட் ஃபாஸ்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்காக Bluetooth 5.1 கொடுத்துருக்கோம். 2x ஃபாஸ்டர்ல மிச்ச TWSோட ஃபாஸ்டா கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் ஸ்லோவா தாங்க இருக்கு. ஆனா ரிலையபிலிட்டி, ஒரு பக்கத்து ரூம்ல நம்ம ஒரு பாட்டு கேட்கிறோம், டக்குன்னு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வரோம் அப்படின்னா ஒரு 10 மீட்டர் வரையும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ரேஞ்ச் ரிலையபிலிட்டி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா குட். ஆனா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், இந்த கேஸ் பார்க்குற நல்ல பளபளன்னு பிரீமியமா இருக்க மாதிரி இருந்தாலும் குவாலிட்டி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி தான் இருக்கு. ஓகேவான குவாலிட்டி தான். சவுண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 10 mm டைனமிக் டிரைவர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆடியோ கோடெக் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் SBC சப்போர்ட் மட்டும் தான் இருக்கு. சவுண்ட் குவாலிட்டி பேஸ் ஓகே, மிட் டோன்ஸ், வோக்கல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ வாஸ் நீட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஹையும் இல்லை, ரொம்ப லோவும் இல்லை. நம்ம கேட்குற பாட்டு நல்ல ஒரு நீட்டான சவுண்டில் டீசெண்டாக இருக்கும்ல, அது மாதிரி இருந்துச்சு. இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா 20 ப்ரீசெட் மோட் இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் இதெல்லாம் தரமாட்டாங்க. உங்களுக்கு பேஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா பேஸ் அதிகமாக வச்சுக்கலாம், இல்லை வோக்கல்ஸ் மட்டும் நல்லா கேட்கணும் அப்படின்னா வோக்கல்ஸ் வச்சுக்கலாம். இதுக்கு 2 ஸ்மார்ட் அப்படின்ற இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த இயர்ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரிலாம் அந்த ப்ரீசெட் வேணுமோ அதை வந்து செட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்போட யூஐயும் பார்க்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணுறது மேட்டரில் எந்த அளவுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத மேட்ரு. அண்ட் இந்த ஆப்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏர்பாட்ஸில் பார்க்குற அதே ஃபீச்சரை பார்க்கலாம், ஃபைண்ட் மை இயர்பட். இன்கேஸ் இயர்ஃபோனை மறந்து வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு சவுண்டை கொடுத்து கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் எங்கேயாவது விட்டு வந்தீங்க அப்படின்னா லொகேஷன் காமிக்கும் அப்படின்னு அவங்க போட்டிருந்தாலும் ஆக்சுவலா மொபைலோட லொகேஷன் எப்போ ஆன்ல இருக்கோ, கடைசியாக எப்போ இந்த இயர்ஃபோனை கனெக்ட் பண்ணமோ அதை யூஸ் பண்ணி தான் காமிக்கும். இந்த இயர்ஃபோனில் அதெல்லாம் இல்லப்பா. அண்ட் அதே மாதிரி எங்கேயாவது மறந்து வச்சிட்டோம் அப்படின்னு பிளேஸ் ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா கேட்கவே கேட்காது. எடுத்து காது பக்கத்தில் வச்சா லைட்டாக தான் கேட்குது. கால் குவாலிட்டிக்கு AI பவர்டு குவாட் மைக்ஸ் கொடுத்துருக்காங்களா, நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட்டோட ஹை டெஃபினிஷன்ல பேசிக்கலாம்னு சொல்றாங்க. ஆக்சுவலா சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றத லைவாவே டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். எப்பயும் போல நம்ம தம்பிக்கு கால் பண்ணுவோம். தம்பி சொல்லுங்கண்ணே. நான் வந்து ட்ரூ கோட ஒரு இயர்போன்ல வந்து பேசிட்டு இருக்கேன்டா. எப்படி இருக்கு? இயர்போன்ல பேசுற மாதிரி தான் கேக்குது. கொஞ்சம் இதா அதுமே இல்ல கொனன்னு கேக்குற மாதிரி இருக்கு. இந்த ரூமுக்குள்ள இருந்து பேசுற மாதிரி இருக்கு. ரூம்குள்ளேயே உட்காந்துதான் நான் பேசுறேன் தம்பி. அந்த மாதிரி தெரியுது இல்லையா? பின்னாடி அந்த குணா போட்ட பாட்டுலாம் கேட்டுச்சா? அதெல்லாம் கேட்கலண்ணே, நல்லா தான் இருக்கு. அப்படியாடா? பாட்டு கேட்கலையா? பாட்டுலாம் கேட்கலையே. பரவாயில்லையா தம்பி, நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கும் போலயே. ஸோ கால் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக கொணன்னு எனக்கே தடவும் பிடிச்ச மாதிரி கேட்குது. ஆக்சுவலாக லைட்டாக தடவும் பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த ஆடியோ கேட்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தடவும் பிடிச்ச மாதிரி கேட்குது. அவங்க சொல்கிற அளவுக்கு ரொம்ப பில்டப் பண்ணுற அளவுக்கு இல்லைனாலும் நார்மலாக இருக்குது. அண்ட் டச் கண்ட்ரோலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டேப் பண்ணுறப்ப கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது, சாங்கை ப்ளே பாஸ் பண்ணுறது, டபுள் டேப் பண்ணுறப்ப கூகுள் அசிஸ்டன்ட், சிரி இது எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் அதை உங்களால் கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஒரு ஆப் சொன்னல, அதுக்கான ஆப்ஷன்லாம் அந்த ஆப்பில் கொடுக்கல. அண்ட் IPX4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட். லைட்டாக தண்ணி ஏதாவது படுது அப்படின்னா இயர்ஃபோன்ல லைட்டா தண்ணி பட்டுச்சு அப்படின்னா எதுவும் ஆகாது. கேஸுக்கு அதுவும் கிடையாது. அண்ட் 55 மில்லிசெகண்ட் கேமிங் மோட் இருக்கு. ஆனா முன்னுச்சு கவனிச்சிங்க அப்படின்னா கேம் விளையாடுறப்ப லைட்டா அந்த டிலே ஃபீல் பண்ண முடியும். அந்த டிலே ஏன் வருதுன்னு தெரியல, சும்மா நம்பருக்கு மட்டும் போட்டிருக்காங்களான்னு தெரியல. கேமிங் மோட் ஆஃப் பண்றப்ப இன்னும் நல்லாவே வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும். இதை தவிர 10 ஹவர்ஸ்க்கான பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்ல 10 ஹவர்ஸ் பேட்டரின்றது பாத்தீங்க அப்படின்னா குட். சரி, S1ல இருந்து S2க்கு என்ன அப்கிரேட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லைட் சிங்க் கனெக்ஷன், அதுபோக ஆப் கண்ட்ரோல், லைட்டா அந்த கேஸோட டிசைன், இது எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அப்கிரேட் எடுத்துட்டு வந்தாலும் இவங்களோட பெஸ்ட் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பிரைஸ் தான். 1500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. 1500 ரூபாய்க்கு 10 ஹவர்ஸ்க்கான சார்ஜ், ஆப் கண்ட்ரோல், 20 ப்ரீசெட் மோடு, சவுண்ட் குவாலிட்டியும் ஓகே, கால் குவாலிட்டியும் ஓகே. இந்த மாதிரி ஸ்லைடிங் சிங்க் டெக்னாலஜி லைட்டா ஸ்லோவா இருந்தாலும் இந்த மாதிரி கொடுக்கறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்லா பண்ணிருக்க மாதிரி தெரியுது. கொஞ்சம் நல்லா இல்லாத விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
குவாலிட்டி, அப்புறம் இந்த இயர்ஃபோன் எப்பா ட்ரூக்கு இந்த இயர்ஃபோனை மட்டும் மாற்றவே மாட்டேப்பா. லாஸ்ட் ஒரு 2-3 மாடல் வந்துச்சு, இந்த 2-3 மாடலையும் இந்த இயர்ஃபோன் தான் இருந்துச்சு. அதே இயர்ஃபோனை கேஸை மட்டும் மாற்றி போட்டிருக்காங்க. லைட்டாக இதையும் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருந்திருக்கும். ஸோ இதையும் பண்ணலை. ஸோ எவ்வளோ தான் இந்த 1500 ரூபாய்க்கு ஒரு சில அப்கிரேடோட இந்த TWS இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. 1500 ரூபாய்க்கு யாராவது TWS பார்க்குறீங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க?